அனைவருக்கும் வணக்கம். தனியா மல்லின்னு சொல்லுவாங்க, இல்லை தனியான்னு சொல்லுவாங்க. இந்த கொத்தமல்லியை பார்க்கலாம். கொத்தமல்லி இலையையும் நம்ம உணவில் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி விதையையும் நம்ம விதை தான் தனியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த விதைகளையும் ரொம்ப நாளாகவே நம்ம இந்தியர்கள் உணவில் முக்கியமாக சேர்த்து வரோம். அதாவது சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாத்துலேயும் முக்கியமாக போடுறது தனியா தான். அதே மாதிரி கொத்தமல்லி இலைகளையும் இலை ரொம்ப விசேஷம். இலை அதில் வைட்டமின் ஏ 3500 இன்டர்நேஷ்னல் யூனிட் ஆஃப் வைட்டமின் ஏ கொத்தமல்லியில் இருக்குது. அதனால் நம்மளுக்கு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துட்டாலே வைட்டமின் ஏ அட்லீஸ்ட் மினிமம் 3000 கேலந்து வந்துடும். இன்டர்நேஷ்னல் யூனிட் நம்மளுக்கு கிடச்சிடும். அதனால் கொத்தமல்லி ரொம்ப விசேஷமானது. சாம்பார், ரசம், துவையல் எல்லாத்தையும் போகிறோம். பச்சையாகவே சேர்க்கலாம். அதை வதக்கி துவையல் செய்யலாம். அதுவும் ருச்சியாகவும் மணமாகவும் இருக்கும். கொத்தமல்லி நிறைய நோய்களை குணப்படுத்துறது. இதை கொத்தமல்லி காஃபின்னு சொல்லி பழைய காலத்தில் பண்ணுவாங்க. நல்லா அதை நல்லா வறுத்துட்டு அதை இதில் அரைச்சி எப்படி நம்ம காஃபி கொட்டை பண்ணுறோமோ அதே மாதிரி தனியா காஃபி, கொத்தமல்லி காஃபின்னு ரொம்ப நல்லாயிருக்கும். அது உடம்புக்கு ஒரு மருந்து மாதிரி அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். காத்தாலேருந்து கொத்தமல்லி காஃபி சாப்பிட்றது ரொம்ப உடம்புக்கு அவ்வளோ பயன் தரும். ஏன்னா தாது உப்புக்கள் நிறைய இருக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி அதெல்லாம் இருக்குது நிறைய. அது மெயின் எதுனா அந்த தோஷமான அந்த வாயுவெல்லாம் அகற்றிடும், பித்தத்தை போகும், குளிர்ச்சியை தரும், பசியை தூண்டும். வேறு என்ன வேணும் நம்மளுக்கு? சிறுநீரை பெருக்கும், உடம்பில் இருக்கிற நச்சுக்கள் எல்லாம் முறியடிக்கும். அதாவது வேண்டாத அந்த நச்சுக்கள் உடல் இதில் தோஷங்கள் எல்லாம் தீர்க்கும். திசுக்கள் எல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ணும். இது உணவாகவும் மருந்தாகவும் பண்ணுறது. அதனால் இந்த காஃபி டீ அதாவது முன்னாடியே முதல்லலாமே நம்ம பழைய காலங்களில் கொத்தமல்லி வரை தான் நம்ம காஃபியாக பண்ணி சாப்பிட்டுருப்போம். அது ரொம்ப நல்லது. முக்கியமாக இது எப்படின்னா ஆல்கஹாலிக்ஸ்லாம் இருக்காங்களே, நிறுத்த முடியாமல் அந்த மது போதையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த போதை தணியத்துக்கு இதை தண்ணீரில் கலந்து அவங்களை குடிக்க வைப்பாங்களாம். கண் பார்வை குறைந்தவர்கள் கூட தினசரி என்ன வைட்டமின் ஏ நிறைய இருக்குது பாருங்கள். அதனால் கண் பார்வை கொஞ்சம் அப்படி டல்லாக இருக்கிறவங்களுக்கோ கண் பார்வை சம்பவார்களுக்கு கொத்தமல்லியை தினம் கொஞ்சம் வாயில் போட்டு மென்று அந்த சாறு உள்ளே போயிட்டே இருந்தால் கண் பார்வை தீட்சணியமாகும். இது துவையல் பண்ணி சாப்பிட்லாம். பித்தம், வாந்தி எல்லாம் மனநோயாளிகளுக்கு முக்கியமாக கொத்தமல்லியை கஷாயம் செஞ்சு கொடுத்தா நிச்சய பலன் இருக்கும். மென்டல் ஒரு மாதிரி மைண்டு சரியாதவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் கொத்தமல்லி பெரிய மருந்து. இதனுடைய இலை, தண்டு, பூ, விதை எல்லாமே உடல் நலத்தை பாதுகாக்கும். அதனால் இந்த இவ்வளோ ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடணும், ரொம்ப எந்தூசியாசம் வரணும். அப்படிங்கும்போது உடல் வளம், மனம் வளம் எல்லாத்தையும் காப்பாற்றுற இந்த கொத்தமல்லியை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துக்கொண்டு நல்ல ஆரோக்கியம் பெறணும். இப்போது அடுத்த இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.